தேவனுக்கு அடிமையா இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, மற்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். இயேசு சொன்னார், 2 எஜமான்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுக்கு நான் அடிமையா இருக்கணும்னா நான் வேற எதுக்குமே அடிமையா இருக்கக்கூடாது. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எங்க இருந்துச்சு தெரியுமா? எகிப்துல இருந்துச்சா, எகிப்துக்கு வெளியே இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. வெளியே இருந்துச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ வெளியே வா. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்ததும் அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாங்க. எகிப்துல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி வெளியே வராங்க. நேரம் எங்க வந்து நிக்கிறாங்க? மேகத்துக்கு கீழே. எஸ். பார்வன் என்ன பண்றான்னா தந்திரமா உள்ள பிடிச்சு வைக்க பாக்குறான். ஆரம்பத்தில் உன் தேவன் யாருன்னு கேட்கிறான். அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிறான். ஆண்டவர் அவர் விரலை காட்ட ஆரம்பிக்கும் போதே இங்க எல்லாம் தளர்ந்தாச்சு. மொத்த மந்திரவாதிகளுடைய மந்திரமும் புஷ்ஷன் ஆயிட்டு ஆண்டவருடைய ஒரே ஒரு விரலை மட்டும் காட்டினார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விரலை காட்டினார். மொத்தம் எல்லாம் இப்ப பார்த்தா இவங்களை விட்டுறக்கூடாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீங்க இங்கேயே ஆராதிக்கலாமே, இங்கேயே ஆராதிக்கலாமே. அதாவது நீ என்ன வேணாலும் பாடிக்கோ, உன் மேல சிங்காசனத்துல யார் இருப்பா? பார்வோன் இருப்பான். அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் ஆராதிக்க சத்துரு தடுக்கவே மாட்டான். நீங்க 6 நாள் பாவம் செஞ்சுட்டு 7வது நாள் சர்ச்சில் வந்து ஆராதிங்க, துதிங்க, என்ன பண்ணுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். காயினுக்கு இல்ல தொந்தரவு, ஆபேலுக்கு தான் தொந்தரவு வரும். ஏன்னா பாவம் வாசற்படியில படுத்திருக்குங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் அப்படின்னா அது பதுங்கி இருக்குது, பதுங்கி இருக்குது. காயின் வெளியே போகும்போது கூட வந்துடும். நீங்க 6 நாள் உங்க கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடந்துட்டு 7வது நாள் வந்து ஆராதிங்க, உங்களுக்கு ஒரு தொந்தரவு கிடையாது. ஆனா எகிப்தை விட்டு இன்று கண்ட எகிப்தியனை இனி வேண்டாம், எகிப்து வேண்டாம் அப்படி சொல்லி நீங்க வெளியே வர்றீங்க தெரியுமா? நீங்க நேரம் எங்க வந்து மாட்டுறீங்க அப்படின்னா அந்த மேகத்துக்கு கீழே அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இப்போ இஸ்ரவேலர்களை எப்படி வெளியே கொண்டு வந்தார்னா, கொண்டு வருவதற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று விரும்பினார்கள். அவங்க சும்மா அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. கர்த்தர் நினைத்தார், இறங்கினார், விடுவித்தார் இல்ல, அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னா நான் அதை விரும்பணும், நான் அதை விரும்பணும். ஆண்டவரே, பவுல் சொன்னார்ல, நிர்பந்தமான மனிதன் நான். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? நான் விரும்பாம எனக்காக எங்க பாஸ்டர் ஜோம் பண்ணலாம், எங்க பேரண்ட் ஜோம் பண்ணலாம், யார் வேணாலும் ஜோம் பண்ணலாம். நான் அவங்க எல்லாம் ஜோம் பண்றதுனால எனக்கு ஃபேவர் மேல ஃபேவர் கூடுது. எதுக்கு தெரியுமா? என்னை வெளியே கொண்டு வர. நீ இப்படியே இருடா அப்படி சொல்வதற்கல்ல. ஆபிரகாம் காலில் விழுந்து கதறின போது நேர 2 தூதர்கள் சோதோமை அழிக்கும்படி போறாங்க. ஆபிரகாம் மட்டும் காலில் விழுந்து கதறல. அவர்களை பார்த்ததும் லோத்து காலில் விழுந்து அழுறான், வருந்தி கேட்கிறானா, வருந்தி கேட்கிறான். அவர்கள் சோதம் இல்ல நாங்க வெளியே தங்கிறோம் இல்ல, வருந்துறான், கெஞ்சுறான். வருந்தி கேட்கிறவரிடத்தில் விரும்பி வருகிறவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும், நான் அதுல இருந்து வெளியே வரணும் என்கிற விருப்பம் இருக்கணும். அதை எகிப்தின் வாழ்க்கையை நான் வெறுக்கணும், அந்த மேகத்துக்கு கீழான வாழ்க்கையை நான் விரும்பணும். இப்படி ஒரு விருப்பம் இருக்குமானால், சகையுக்கு அந்த விருப்பம் இருந்ததுனால தானாங்க ஹைட்டு குறைவு பார்க்க முடியல. ஆனாலும் மரத்துக்கு மேல ஏறி பணம் இல்லாதவன் அவன், ஐஸ்வர்யம் இல்லாதவன் அவன், டாக்ஸ் கலெக்டர், எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறான். ஊர் 1000 பேசட்டும், பணக்காரன் தானே அவன். ஆனால் அந்த ஏக்கம் பாத்தீங்களா? இயேசு எப்படிப்பட்டவரோ அவனை மரத்துல கொண்டு உட்கார வைக்குது. சகைவே நீ சீக்கிரமா இறங்கிவான்னு சொல்லும் போது அவன் பார்த்துட்டாரே. அதாவது இந்த காட்டத்தி மரத்தின் பல டைப் உண்டு. அதுல சகைவு இருந்த மரத்தை பத்தி இப்படி சொல்லுவாங்க, அந்த இலையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குமா, இலை பெருசா இருக்கும். அதாவது உள்ள இருந்து வெளியே பார்த்தா தெரிஞ்சிடும், வெளியே இருந்து பார்த்தா ஈஸியா உள்ள இருக்கிற ஆளை தெரியாது. இலைகளுக்குள்ள நம்ம ஆள் வேற ரொம்ப ஹைட்டா,
அப்படி உள்ள உக்காந்துருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கிறார். இயேசு இப்படி வந்து மரத்துக்கு கீழே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து சகைவே அப்படிங்கிறார். இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டுருந்தா பொத்துன்னு கீழே விழுந்திருப்பான். சில நேரத்தில் மைக்கில் நம்ம க்ளோரி அப்படிலாம் கத்தும் போது தூங்கிட்டு இருக்கிறவங்க எழும்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ சிலர் எழும்புனீங்கன்னா பார்த்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகையு பாருங்க அப்படி இறங்கி வரான், சீக்கிரமா இறங்கி வரான். இயேசு கூட நடந்து போயிட்டு ஒண்ணுமே சொல்லல. சகையு சீக்கிரம் வந்துட்டான், போயிட்டே இருக்கிறான். இப்ப கொஞ்ச தூரம் இயேசுவோடு நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது சகையு நின்று அப்படின்னு அப்படி நிக்கிறான். ஏன்னா இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணக்கூடாது. இயேசு வந்து தங்கிட்டு போயிட்டு என் லைஃப்ல எந்த மாற்றமும் இல்லைன்னா, சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டுக்கு இயேசு போனார் வந்தார், அவனுக்கு ஏதாவது சேஞ்சா? ஒரு சேஞ்ச் நடக்கல. இயேசு அப்படி பார்த்து, நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் நாலத்தனையா கொடுத்துறேன், என் ஆஸ்தியில பாதி நான் ஏழைக்கு கொடுக்கிறேன். ஏங்குது அந்த உள்ள ரட்சிப்புக்காக, ஒரு விடுதலைக்காக ஏங்குது. அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நீ இயேசுவோடு கூட போய் இயேசுவுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், விருந்து பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா நீ விரும்பாமல், நீ நோக்கி கூப்பிடாமல் உனக்கு விடுதலை வராது.